ஜெய் வாராகி, என் அன்பு செல்லமே, என்னென்னமோ யோசிக்கிறாயே. தேவையே இல்லாத சில விஷயங்களை எல்லாம் பற்றி யோசிக்கிறாயே. யோசிப்பதற்கும் நீ நடக்கப் போவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ யோசிப்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா? இல்லை, நான் யோசித்து செய்வதுதான் நடக்கிறது. பிறகு ஏன் நீ ஒரு தனியாக ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய்? நீ என்னிடம் சரணடைந்து விட்டாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாராகி அம்மா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று நீ சொல்லிவிட்டாய். திரும்பவும் எதற்காக ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய்? சம்பந்தமே இல்லாத விஷயத்தையெல்லாம் யோசிக்கிறாய். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் நீ நினைக்கிறாய். நீ எது ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும். ஆனால் அது தவறாக நடந்து விடுமோ, அதனால் பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைக்காதே. அப்படியெல்லாம் தவறாகலாம் நடக்க விட மாட்டேன். உன் மனதை கஷ்டப்படுத்தி ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலை நான் செய்யவே மாட்டேன். உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். நீயோ மன நிம்மதியாக இருக்க வேண்டும். சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். இப்படித்தான் நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனால் நீயோ என்னை வெறுப்பது போல் என்னை திட்டுகிறாய். ஆனால் முழு மனதாக என்னை வெறுக்க முடியவில்லை. நான் உன்மீது கோபப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய மனவழி அப்படி. உன்னுடைய இடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் கோபப்படுவார்கள். அதனால் நான் உன்னை எந்த ஒரு நொடியும் குறை கூறவே மாட்டேன். என்னுடைய தங்கத்திற்கு எல்லாம் தெரியும். இந்த வாராகி யாரு, இந்த வாராகி எந்த நேரத்தில் உதவி செய்வேன், எப்படியெல்லாம் காப்பாற்றுவேன் என்று தெரியும். உரிமையில் என்னை திட்டுகிறாய். திட்டு. உன்னுடைய அம்மா தானே நான் என் குழந்தை என்னை திட்டினால் தாங்க மாட்டேனா? நான் தாங்குவேன். உனக்கு மனவலி ஏதாவது கவலை இருந்தால் என்னிடம் சொல்லி அழுதுவிட. சீக்கிரமாகவே அனைத்தும் மறைந்து போகும். நீ எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்து இருக்கிறாய். ஆனால் அனைத்து விஷயங்களும் உனக்கு ஒரு பாடமாக அமையுமே தவிர எதுவும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்காது. கஷ்டங்களைத்தான் சொல்கிறேன். இனி கஷ்டப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை பார்ப்பாய். அதன் மூலமாக இனி எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை காவல் காப்பேன் நான். ஜெய் வராகி.